அன்பானவர்களே, இறைமைந்தன் இயேசுவின் நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து காத்திருந்து செபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிற வார்த்தைகள் எந்த பகுதியில் இருக்கிறது என்று சொல்லி ஆராய்ந்து அறிந்து சிந்தித்து செயல்படுகிற பிள்ளைகளாய் காணப்பட முடியும். ஒருவேளை நீங்கள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து தியானிப்பீர்கள் என்றால் அந்த வார்த்தை எந்த பகுதியில் இருக்கிறது என்று சொல்லி கமெண்ட் பண்ண அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறைவனை பின்பற்றின மனிதர்கள் அநேகர் உண்டு. அதில் இயேசுவை பின்பற்றின ஒரு மனிதன் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லி அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை வேத புத்தகத்தில் அடங்கியிருக்கிறது. எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லி அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை வேத புத்தகத்தில் அடங்கியிருக்கிறது. எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி ஆராய்ந்து அறிந்து சிந்திக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கிற தேவன். யார் யார் எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் மனங்கசந்து அழ முடியும். பேதுருவை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் மனங்கசந்து அழுதான். இயேசு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளை நினைத்து நினைத்து சிந்தித்து மனங்கசந்து அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சேவல் கூவுவதற்கு முன்பே நீ 3 தரம் மறுதலிப்பாய் என்று சொல்லி இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைத்து அவர் சிலுவையிலே தொங்குகிற வேளையிலே அந்த வார்த்தைகளை நினைத்து நினைத்து அவன் மனங்கசந்து அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் விட்டவர்களும் மனங்கசந்து அழுவார்கள். அது மட்டுமல்ல, பேதுருவையும் யோவான் அப்போஸ்தலனையும் கர்த்தர் செயல்படும்படியாய் மாற்றினார். சொன்னாங்க, தேவாலயத்துக்கு போகும்போது அங்கே பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறவன் மத்தியில் வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்துல இல்லை, ஆனால் இயேசுவின் நாமத்தில் நீ நினைச்சே நட என்று சொல்லி தெய்வீக வல்லமையை அவளை கொண்டு கர்த்தர் வெளிப்படுத்தினார். இதனால் எல்லாவற்றையும் விட்டவர்கள் தெய்வீக வல்லமையை வெளிப்படுத்த முடியும். வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, ஆனால் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி நடக்க வைத்தார்கள். அப்படி கர்த்தர் மாற்றுவார், அப்படி கர்த்தர் மாற்ற முடியும், அப்படி கர்த்தர் செயல்பட வைக்க முடியும். எல்லாவற்றையும் விட்டவர்கள் இன்றைக்கி அநேகர் ஒரு புறத்தில் வேலை செய்வாங்க, ஒரு புறத்தில் ஊழியம் செய்வாங்க. அது என்ன ஊழியம்? ஆனால் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருக்காய் ஊழியம் செய்யும்போது அவளை கொண்டு தெய்வீக வல்லமை தேசத்தில் கடந்து போக கர்த்தர் மாற்ற முடியும். அது மட்டுமல்ல, தனித்து ஜெபிக்க வைக்க முடியும். பாருங்களேன், இயேசுவோடு சீசர்கள் எல்லாரும் கடந்து போய் தனித்து ஜெபிக்கலாம். ஆனால் பேதுருவும் யோவானும் என்ன செய்தாங்க? அவங்க கூட இயேசுவோடு கூட போய் அவன் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தில் இருந்தார்கள். தனித்து ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தில் நம்மை நடத்த முடியும். எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொன்ன வார்த்தை வேத புத்தகத்திலே எந்த பகுதியில் இருக்கிறதுன்னு சொல்லி ஆராய்ந்து அறிந்து சிந்திக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பார். அனுகிரகமேறிய நாளில் கர்த்தருடைய மகிமையான பிரசனம் தேசத்தில் வெளிப்படட்டும். தெய்வ திட்டங்கள் வெளிப்பட தடையாயிருக்கிற தடைகள் மாறட்டும். தேவனுக்காய் இருக்கிற பிள்ளைகள் செயல்படணுமே. தேவனுக்காய் நிற்கிற பிள்ளைகள் ஜெபிக்கணுமே. தேவனுக்காய் நிற்கிற பிள்ளைகள் மனம் கசந்து தேவனுடைய பாதத்தில் ஒவ்வொரு நாளும் அமர்ந்து ஜெபித்து அழுது தெய்வ சமூகத்தை முத்தமிடணுமே. அந்த கிருபைக்குள் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை கொடுங்க. இவர்கள் எல்லாவற்றையும் விட்டவர்கள் என்று சொன்ன அடையோளங்கள் தேசங்களுக்குள் வெளிப்பட போகிற கிருபைக்காக நன்றி. அந்த வாழ்வு கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளை நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவை, ஆமேன். காட் பிளஸ் யூ.